எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். 28 ஏப்ரல் 2026 செவ்வாய்க்கிழமை முதல் ஞாயிறு 3 மே 2026 வரை, பராபவ வருடம் சித்திரை 15 முதல் சித்திரை 20ஆம் நாள் வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக முதல் 6-7 நிமிடத்திற்குள்ளும், அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்புகள் மற்றும் விரதாதி விஷயங்களை பற்றியும் இந்த பதிவிலே காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் நோட்டிபிகேஷனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். உங்களுடைய ராசி விருச்சிகம் அல்லது லக்னம் விருச்சிகமாக இருந்தாலும், அல்லது விருச்சிகம் ராசி லக்னம் வேறு எதுவாக இருந்தாலும், பொதுவில் இந்த பலன்கள் பொருந்தி வரும்படியாக கணித்தும் தொகுத்தும் உங்களுக்காய் தந்திருக்கின்றேன். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்திலே இருப்பவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். எனது அன்பு நேயர்களே, விருச்சிக ராசி என்பர்களே, மதி மயக்கும் ராஜபோகம் இந்த வாரத்திலே அமையும். அதாவது வாரத்தினுடைய கடைசியில் பார்க்கும்போது உங்களுடைய ராசியிலே வரும்போது சந்திரன் நீச்சம் பெறுவார். அது மட்டுமல்லாமல் 7ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரனுடைய நேரடி பார்வை பெறும்போது சற்று எல்லா விஷயத்திலும் பொறுமை நிதானம் தேவை. குறிப்பாக காதல், ஆண் பெண் உறவு இவற்றிலே மிக கவனம், மிக எச்சரிக்கை என்பது நிச்சயமாக தேவை. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய், அவர் சஞ்சாரம் என்பது 5ஆம் இடத்திலே சனி பகவானோடு இணைந்திருக்கிறார். பஞ்சம சனியுடன் உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய ராசிநாதன் தான் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி. ஆகையினால் பூர்வ புண்ணிய விஷயங்களிலே சற்று அவசரப்படாமல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று விடாமுயற்சியோடு ஒன்றை படிக்கும்போது இந்த வாரத்துல வெற்றிக்கான வாய்ப்பு என்பது இருக்கும். அவசரப்பட்டு படபடப்போடு எதையோ நாம் சாதித்து விடலாம் என்று யாரோ 3ஆம் நபர்களுடைய ஆதரவு இருக்கிறது என்று நம்பி, எப்போதுமே ஒரு ஆதரவு என்றால் நல்ல வகையிலே வரக்கூடிய ஆதரவு தான் வெற்றியை தரும். அதனால் நல்ல வகையிலே வராத ஆதரவின் மூலமாக அவசரப்பட்டு ஒன்றை சாதிக்கலாம் என்று செய்யக்கூடிய முடிவுகள் எல்லாம் பின்னடைவை தந்துவிடும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நிச்சயமாக வெற்றி ஆதாயங்கள் எல்லாம் உண்டு. நீண்ட நாட்களாக ஏதோ ஒன்று நிறைவேறவில்லை என்று இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போது நிச்சயமாக நடந்து ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பை இந்த வாரம் தருகிறது. ஆட்சியிலே இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி, 7ஆம் இடத்து அதிபதி. ஆகையினால் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் உங்களுடைய ஆசைகளின் மூலமாக ஏதேனும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி விடக்கூடாது, ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. அதனால் எதிலுமே சற்று பதற்றப்படாமல் இருப்பதுதான் வெற்றி. வரவுக்கு மீறிய ஒரு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, கைப்பணம் குறையும். குறிப்பாக சொகுசு விஷயங்கள், ஏதேனும் ஒரு லக்ஸரி விஷயங்களை வாங்குவது, ஒரு சாதாரண கார் போதும், இல்லை விலை உயர்ந்த வாகனத்தை தான் வாங்க வேண்டும் என்று அடம் பிடித்து சொந்தக்காரர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று வாங்க செய்வது, இவையெல்லாம் செலவுகள், கூடுதல் செலவுகளை ஏற்படுத்தும். யூக வணிகங்களிலே முதலீடு செய்யும் போது கூடுதல் கவனம் தேவை. யாரேனும் ஆசை காட்டினார்கள் என்றால் அந்த ஆசைக்கு அடிபணிந்து மோச வலையிலே சிக்கிவிடக்கூடாது. அலுவலகத்திலே பணிச்சுமை சற்று கூடுதலாக இருக்கும். உங்களோடு சக ஊழியர்களோடு பேசும்போது சற்று நிதானித்து பேச வேண்டும். வேலையை மாற்ற நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரத்தில் அதற்கான முயற்சிகள் என்பது வரும் வாரங்களிலே நீங்கள் பிடித்த ஒரு வேலையிலே அமரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். விருச்சிக ராசியாக இருக்கிறீர்கள், ஒரு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் புதிய வாடிக்கையாளர்கள், புதிய ஒப்பந்ததாரர்கள் மூலமாக வெற்றி என்பது இருக்கும். ஆனால் மிகப்பெரிய முதலீடுகள் செய்வதற்கு இது ஏற்ற காலம் அல்ல. காரணம், பஞ்சம நிலையிலே புதன் இருப்பார். இந்த வாரத்தினுடைய மைய பகுதியில சூரியனோடு இணைந்து 6ஆம் இடத்திற்கு சென்று விடுவார். 6ஆம் இடத்திற்கு சென்று மறைந்திருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி உச்சம் பெற்று மறைந்திருக்கக்கூடிய புதனோடு இணைந்து புத ஆதித்யத்தை தருவார். ஆகையினாலே வம்பு, வழக்கு, எதிர்நிலைகள் இவற்றிலே சற்று கூடுதல் எச்சரிக்கை, கூடுதல் கவனம். நல்ல ஆலோசனையின்படியே எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கல்வியிலே சற்று கூடுதல் முயற்சி. முதலிலேயே சொன்னேன், வெற்றிக்கு வாய்ப்பு என்றால் தொடர் முயற்சி, நேரம் தவறாமல் எல்லாவற்றையும் செய்வது. நெடுநீர், மறதி, மடித்துயில் இந்நான்கையும் கெடுநீரார்தான் காமக்கலனாக வைத்திருப்பார் என்று
வள்ளுவர் சொல்லுவார். அதே போல மாணவர்கள் நெடுநீர் அவ்வப்போது படிக்க வேண்டும், காலம் தாழ்த்தக்கூடாது. மறதி இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும், எழுதி வைத்து செய்ய வேண்டும். நெடுநீர், மறதி, மடி, சோம்பேறித்தனம், துயில், அதிகப்படியான தூக்கம், அதையும் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு 7-8 மணி நேரம் தூக்கம் போதும். ஆனால் 7-8 மணி நேரம் தான் விழித்திருப்பேன், அதுல 7 மணி நேரம் செல்போன் மற்றும் டிவி பார்ப்பேன் என்றால் வெற்றிக்கான வாய்ப்பு இல்லை. அதை பல விருச்சிகராசி என்பவர்கள் செய்து கொண்டிருப்பீர்கள், அதை விட வேண்டும். காதல் விஷயங்களிலே முரண்பட்ட காதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களே, சாத்வீகமான முறைக்கு மாறவில்லை என்றால் வாழ்க்கையில ஏற்றம் வரக்கூடிய வேலையில ஆரோக்கியமற்ற போக்கிலே சென்று சிக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு. அதனால் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பது, அக்கறையோடு செயல்படுவது மிக முக்கியம். தேவையற்ற சந்தேகங்களை உறவில இருக்கக்கூடாது. மற்றவர்களும் உங்கள் உறவு சார்ந்த சந்தேகங்களை மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த அளவிற்கு உங்களுடைய நடத்தை இருக்க வேண்டும். ரத்த அழுத்தம், உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. உணவிலே கட்டுப்பாடு, சரியான நேரத்திலே சரியான அளவிற்கு உறங்குவது, இவையெல்லாம் வெற்றி. செவ்வாய்க்கான வழிபாடு, முருகனுக்கான வழிபாடு. கிழமைகளிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நம்ம வெற்றியை தரும். ஏப்ரல் 29, மே 2, 3 ஆகிய தேதிகள் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளிலே நல்ல சிறப்பான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. எனது அன்பு நேயர்களே, திங்கட்கிழமை ஏப்ரல் 27, 2026 இந்த நாளிலே சந்திரன் சிம்ம ராசியில கேதுவோடு இணைந்திருப்பார். இந்த கேது சந்திரன் இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலம் என்பது ராகுவினுடைய பார்வை இயற்கையாகவே அங்கு அமையும். ஆகையினாலே எதை செய்தாலும் எந்த ராசினராக இருந்தாலும் பதற்றமின்றி செய்ய வேண்டும், அல்லது ஒரு நல்ல குருவினுடைய ஆலோசனை பெற்று செய்ய வேண்டும். விநாயகர் வழிபாடு அல்லது முழு முதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயகர் வழிபாடு, அதே போல் உங்களுக்கு முழு முதற் தெய்வம் என்று சொல்லக்கூடிய தாய் தந்தையின் பேச்சை கேட்டு அல்லது பெற்றோர் பெரியோர் ஆசிரியர்களுடைய அறிவுரை ஆலோசகருடைய அறிவுரையை கேட்டு இந்த நாளிலே செயல் எதுவும் செய்யும் போது வெற்றியை தரும். திங்கட்கிழமை பராபவ வருடம் சித்திரை 14ஆம் நாள், ஏப்ரல் 27, 2026 திதி 6:16 PM வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் 9:18 PM வரை, பிறகு உத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாளுக்கு மோகினி ஏகாதசி என்று பெயர். இந்த நாளில பெருமாளை விரதமிருந்து வேண்டும் போது தவறுகள், தெரிந்து தெரியாமல் செய்த தவறுகள் இந்த நாளில விரதம் இருந்து போக்கிக் கொள்ளலாம். காம இச்சையை போக்குவதற்கு அல்லது காம இச்சையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு மனதை ஒருநிலைப்படுத்தி பெருமாள் வழிபாடு என்பது, இந்த ஏகாதசி விரதம் இருப்பது என்பது அற்புதத்தை தரும், பிரச்சனைகளிலிருந்து உங்களை வெளியேற்றும். இந்த நாள் புதன் ஜெயந்தி. ஏகாதசி திதியில்தான் புதன் பிறந்தார் என்பது நமக்கு தெரிந்த விஷயம். நவ கிரகங்களிலே புதனுக்கு பச்சை ஆடை உடுத்தி 5 தீபங்கள் வைத்து மறி கொழுந்து போன்ற பச்சை மலர்களால் அர்ச்சனை செய்வது புதன் தோஷம் விலகும். மேலும் இந்த வாரத்தில புதனானவர் அஸ்தங்கதமாகி இருக்கிறார். ஆகினாலே அதனால் புத்தி குறைவு ஏற்பட்டு ஏதேனும் சிக்கலிலே சென்று சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த நாளிலே குறைந்தபட்சம் புதனை நினைத்து வீட்டிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது வெற்றியை தரும். அடுத்து செவ்வாய்க்கிழமை பராபவ வருடம் சித்திரை 15ஆம் நாள், ஏப்ரல் 28, 2026 6:52 PM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் 10:36 PM வரை, பிறகு ஹஸ்தம். இரவு 10:36 வரை அமிர்த யோகம், பின்னர் சித்த யோகம். இது பரசுராம துவாதசி என்று அழைக்கப்படக்கூடிய துவாதசி. பெருமாள் வழிபாடு, பரசுராம வழிபாடு செய்வதெல்லாம் பித்ரு தோஷம் மற்றும் பிரம்மஹத்தி தோஷம் விலகும். பிரம்மஹத்தி தோஷம் என்பது சான்றோர்களை அவமரியாதை செய்து அவர்களுக்கு எதிரான துரோகங்களை செய்து தரக்கூடிய தோஷமாகும். இது உங்களுடைய டிஎன்ஏவிலேயே பதிவாகிவிடும். அப்படிப்பட்ட டிஎன்ஏவிலே பதிவாகி பல தலைமுறைக்கு கடத்தப்படக்கூடிய இந்த பாவங்களை இது போன்ற நாட்களிலே பரிகாரங்கள் செய்து இறைவனை வேண்டி பிரச்சனைகளிலிருந்து அகல்வது என்பது சிறப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலே தாலி கட்டும் உற்சவம் நடக்கும். இந்த நாளிலே பெண்கள் மீனாட்சி அம்மனுக்கு தாலி ஏறும் போது தாலி மாற்ற ஏற்ற நேரமாக அமையும். காலை 7 மணி வரை கரிநாள். ஆகையினாலே 7 மணி வரை புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அடுத்து புதன்கிழமை பராபவ வருடம் சித்திரை 16,
ஏப்ரல் 29, 2026 7:51 PM வரை திரையோதசி, பின்னர் சதுர்த்தசி. அஸ்தம் நட்சத்திரம் 12:16 AM வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இந்த நாள் மரண யோகம் பின்னர் சித்த யோகமாக அமைகிறது. சின்னமஸ்தா என்று நீங்கள் பார்க்கக்கூடிய தினசரி கேலண்டர்ல போட்டிருக்கும். அதாவது பராசக்தி வழிபாடு செய்வது, தேவி பாகவதம் படிப்பது, இவையெல்லாம் ராகு தோஷம் நீங்கும். செவ்வாய்க்கிழமையானால் புதன் தோஷம் நீங்குகிறது. புதன்கிழமை அன்று ராகு தோஷம் நீங்க வழிபாடு. கரூரா சித்தர் ஜெயந்தி பிரதோஷ வழிபாடு. மாலை வேளையில இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாட்டிலே கலந்து கொள்வது சிறப்பை தரும். வராகி அம்மனுக்கான வழிபாடு இந்த நாளிலே தைரியத்தை தரும். தடைகளை எல்லாம் அகற்றி வெற்றியை தரும். சுப காரியங்களை தவிர்த்து தெய்வ காரியங்கள் செய்ய இந்த நாள் ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்து வியாழக்கிழமை சித்திரை 17, ஏப்ரல் 30, 2026 9:12 PM வரை சதுர்த்தசி. அதன் பின்னர் பௌர்ணமி. சித்திரை நட்சத்திரம் 2:16 AM வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நன்னாள். இந்த நாள் ஒரு மிக நல்ல சுப நாளாக அமைகிறது. திருமணம் மற்றும் அனைத்து சுப காரியங்களையும் செய்யலாம். சித்திரை நட்சத்திரம் புது வீடு புகுவதற்கு, கிரகப்பிரவேசம், பால் காய்ச்ச, குளம் கிணறெல்லாம் வெட்ட, குடிநீருக்காக போர் போட்டால் நல்ல இனிய நீர், தேங்காய் தண்ணீர் போன்ற இளநீர் போன்ற ஒரு நீர் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த நாள் தரும். தேவதா பிரதிஷ்டை செய்ய, அனைத்து நல்ல காரியங்களும் செய்ய ஏற்ற நாள். இந்த நாள் நரசிம்ம ஜெயந்தி, வியாழக்கிழமை நரசிம்ம ஜெயந்தியாக அமைகிறது. பிறவி கடன் தீர ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி ருண விமோசன ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து லட்சுமி நரசிம்ம வழிபாடு செய்வது சிறப்பை தரும். பானகம் நிவேதனமாக வைத்து மற்றவர்களுக்கும் தருவது மிகப்பெரிய சிறப்பை தரும். ஜுவலந்தம் என்று நரசிம்மரை அழைப்பார். ஏனென்றால் அழைத்தவுடன் வரக்கூடிய தெய்வம் என்று போற்றப்படக்கூடியது மற்றும் பிரகாசத்தை, பிரைட்னஸை தரக்கூடியவர். ஆகையினால் நரசிம்மர் வழிபாடை தவறாமல் இந்த நாளிலே செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அடுத்தது வெள்ளிக்கிழமை சித்திரை 18, மே 1, 2026 10:52 PM வரை பௌர்ணமி, பின்னர் பிரதமை. சுவாதி நட்சத்திரம் 4:35 AM வரை, பிறகு விசாகம். நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாள் சித்திரா பௌர்ணமி. அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த உற்சவம் மதுரையிலே நடக்கும். சித்திர குப்தனுக்கான பூஜை. புதிய முறத்திலே நவதானியங்களை வைத்து, நோட்டு பேனாவை எல்லாம் வைத்து தானம் செய்தால் நம்முடைய இறந்த முன்னோர்கள் ஒருவேளை நரகத்திலே இருந்தால் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு சொர்க்கம் செல்வதற்கான வழி திறக்கும். தில ஹோமம், தில தர்ப்பணம் செய்த பலன் கிடைக்கும். இந்த நாள் சத்திய நாராயண பூஜை செய்ய ஏற்ற நாளாக, சத்யநாராயண பூஜை துவங்குவதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. புத்த பூர்ணிமா. குறைந்தபட்சம் புத்த பூர்ணிமா அன்று உங்களுடைய குருமார்களை சென்று வணங்குவது, அவர்களுக்கான உபசரணை அல்லது அவர்களுக்கான ஏதேனும் ஒரு நன்மையை செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த நாளிலே அசைவம் தவிர்ப்பது நல்லது. குறைந்தபட்சம் அசைவம் தவிர்ப்பது நல்லது. அர்த்தநாரீஸ்வரருக்கான பூஜை செய்ய ஏற்ற நாளாக வெள்ளிக்கிழமை அமைகிறது. மே 1 அன்று அமைகிறது. தம்பதிகளினுடைய ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். அடுத்தது சனிக்கிழமை சித்திரை 19, மே 2, 2026 12:50 AM வரை பிரதமை, பின்னர் திருதியை. விசாகம் நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இஷ்ட தெய்வங்களுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யக்கூடிய நாள். வைசாக பகுலம் என்று பஞ்சாங்கங்களிலே போட்டிருக்கும், தினசரி கேலண்டரிலே போட்டிருக்கும். திலஹோமம் மற்றும் தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள். ஞாயிற்றுக்கிழமை. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை சித்திரை 20, மே 3, 2026 3:02 AM வரை திருதியை, பின்னர் திருதியை. விசாகம் நட்சத்திரம் 7:09 AM வரை, பிறகு அனுஷம். நாள் முழுவதும் மரண யோகம், மிருத்யு. அதனால் சுப காரியங்களை தவிர்க்க வேண்டும். தெய்வ காரியங்களிலே மனதை லயித்து ஈடுபடுவது சிறப்பை ஏற்படுத்தும் தனிய நாளாக அமைகிறது. இறந்த அன்பு நேயர்களே, சந்திராசிரமம் பெறக்கூடிய ராசிகளாக அமைவது மகரம், கும்பம், மீனம், மேஷம். ஆகினாலே இல்லத்திலே இருக்கக்கூடிய, உங்களோடு இருக்கக்கூடிய அல்லது உங்களோடு பணி செய்யக்கூடிய மகரம், கும்பம், மீனம், மேஷம் ராசிக்காரர்களுக்கு அனுசரணையாக இந்த வாரத்தில் இருப்பது மேலும் பல சிறப்புகள் ஏற்படுத்தும். உங்களுடைய மன சஞ்சலத்தை தவிர்க்க இது உதவும்.
எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பெல் பட்டன் ஆன் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து நான் தரும் வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும்படி செய்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.